வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். நவம்பர் 15. சீர்காழியில் உலக நீரிழிவு தின விழிப்புணர்வு முகாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையத்தில் நவம்பர் 14 உலக நீரிழிவு தினத்தை முன்னிட்டு ஆரோக்கிய அன்னை பாராமெடிக்கல் கல்லூரி மற்றும் சீர்காழி டெம்பிள்டவுன் ரோட்டரி சங்கம் இணைந்து நீரிழிவு நோய் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் நீரிழிவு நோய் கண்டறியும் முகாம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு உடலின் சர்க்கரை அளவு அறிந்து கொண்டனர். அவர்களுக்கு ஆரோக்கிய அன்னை பாரா மெடிக்கல் கல்லூரியின் ஆசிரியைகள், மாணவிகள் நீரிழிவு நோய் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனைகள் வழங்கினர். இம்முகாமில் சீர்காழி டெம்பிள்டவுன் ரோட்டரி சங்க உதவி ஆளுநர் பாலாஜி, தலைவர் கோபாலகிருஷ்ணன், செயலாளர் வினோத், இணை செயலாளர் கார்த்திகேயன், பொருளாளர் நாகமுத்து ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இம்முகாமின் ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகளை சீர்காழி சபாநாயகர் முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் எஸ். முரளிதரன் செய்திருந்தார். மேலும் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் இராணுவ வீரர் நடராஜன், தொழிலதிபர் சங்கர், ரெட் நியூஸ் இணையாசிரியர் க. ராஜீவ்காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வின் முடிவில் ஆரோக்கிய அன்னை பாரா மெடிக்கல் கல்லூரியின் தாளாளர் டாக்டர் ஞானசேகரன் நன்றி கூறினார். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி. கே. ராஜீவ். ஆ